أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. மக்கா வெற்றி பற்றி எடுத்துரைக்கப்பட்டு வந்தது. அதற்காக புறப்படுவதற்கு முன்பு நடந்த ஒரு சம்பவம் பற்றிய குறிப்பு கிடைக்கிறது. அது என்னவென்றால், ஒரு சஹாபி தனது அறியாமையினால் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பயணம் பற்றிய தகவலை மக்கத்தினருக்கு கொடுக்க முயற்சித்தார். ஆனால் அல்லாஹ் அன்னாருக்கு அதை பற்றி தெரியப்படுத்தினான். இவ்வாறு ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த திட்டம் தொடர்பாக நிராகரிப்பாளர்களுக்கு தகவல் சென்றடையவில்லை. விவரமாக இவ்வாறு வருகிறது. மதீனாவில் மக்கா செல்வதற்கான ஆயத்தங்கள் துவங்கிய போது பத்ர் போரில் கலந்து கொண்ட ஒரு சஹாபி, அவர் மதீனாவில் இருந்தார். அவருடைய பெயர் ஹாத்திப் பின் அபி பல்தா ஆகும். அவர் குறைஷியர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதினார். அதில் அவர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை நோக்கி புறப்பட திட்டமிட்டுள்ளார்கள் என எழுதினார். அவர் அந்த கடிதத்தை ஒரு பெண்மணியிடம் ஒப்படைத்தார். அந்த பெண் முசைனா கோத்திரத்தைச் சார்ந்தவள். அவள் பனு அப்துல் முத்தலிப் கோத்திரத்தின் ஒரு நபரின் அடிமையாக இருந்தாள். அவர்கள் இந்த பெண்மணியை இந்த கடிதத்தை மக்கத்தினர் வரை சென்றடையச் செய்வதற்கு அதற்கான கூலியை நியமித்தார். மேலும் இயன்ற அளவு இந்த கடிதத்தை மறைவாக வையுங்கள், மேலும் பொதுவான பாதை வழியாக செல்ல வேண்டாம் என்று தடுத்தார். ஏனென்றால் அங்கு பாதுகாப்பு இருந்தது. அந்த பெண்மணி கடிதத்தை தலைமுடியை கொண்டையிட்டு அதில் வைத்து கொண்டாள். பிறகு கிளம்பினாள். இந்த கடிதத்தில் என்ன எழுதப்பட்டிருந்தது என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை நோக்கி எப்படிப்பட்ட ஒரு படையுடன் வருகிறார்கள் என்றால், அது இரவுக்கு சமமானதாகும். அதாவது ஒரு பெரும் படையாகும். வெள்ளத்தை போன்று வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. நான் அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு கூறுகின்றேன், அன்னார் தனியாக உங்களை நோக்கி புறப்பட்டாலும் அல்லாஹ் உங்களுக்கு எதிராக அன்னாருக்கு நிச்சயமாக உதவி புரிவான். மேலும் அவன் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் செய்த தனது வாக்குறுதியை நிறைவேற்றியே தீருவான். எனவே நீங்கள் உங்களுக்கான ஏற்பாட்டை செய்து கொள்ளுங்கள். இன்னொரு அறிவிப்பில் இதுவும் எழுதப்பட்டுள்ளது. அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை நோக்கியோ அல்லது வேறு ஏதேனும் பக்கமோ படையை திரட்டி கொண்டு புறப்பட இருக்கின்றார்கள். எங்கு என்று சொல்ல இயலாது. எவ்வாறு இருப்பினும் நீங்கள் முழுமையான கவனத்துடன் ஏற்பாட்டை செய்து கொள்ளுங்கள். இந்த தகவலை உங்களுக்கு செய்யும் பேருபகாரமாக நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இன்னொரு அறிவிப்பின் அடிப்படையில் அவர் இந்த கடிதத்தை சஃப்வான் பின் உமையா, சுஹைல் பின் அம்ரு மற்றும் இக்ரிமா பின் அபு ஜஹலுக்கு எழுதியிருந்தார். மறுபக்கம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஏற்றுக்கொள்ளப்பட்ட துஆக்களின் விளைவாக அல்லாஹ் இந்த கடிதம் தொடர்பாக அன்னாருக்கு தெரியப்படுத்தினான். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அலி அவர்களை அழைத்தார்கள். ஹஜ்ரத் அலி அவர்களே இந்த சம்பவத்தை எடுத்துரைத்தவாறு கூறுகின்றார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னையும் அபு முர்சத் கன்வி மற்றும் ஜுபைர் ஆகியோரை அனுப்பினார்கள். நாங்கள் குதிரையில் பயணித்தோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் புறப்படுங்கள். எதுவரை என்றால், நீங்கள் ரௌதா ஹாஹ் என்ற இடத்தை சென்றடையுங்கள். இது மக்கா மற்றும் மதீனாவுக்கு இடையில் உள்ள ஒரு இடமாகும். அங்கு இணை வைப்பாளர்களின் ஒரு பெண் இருப்பாள். அவளிடத்தில் ஹாத்திம் பின் அபி பல்தா தரப்பிலிருந்து இணை வைப்பாளர்களுக்கு எழுதப்பட்ட ஒரு கடிதம் உள்ளது என்று கூறினார்கள். நாம் அவ்வாறே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த இடத்தை சென்றடைந்தோம். அவளை அங்கு கண்டோம். அவள் தனது ஒட்டகத்தில் சென்று கொண்டிருந்தாள். நாங்கள் கடிதத்தை எடுக்குமாறு கூறியதற்கு அவள் என்னிடத்தில் எந்த கடிதமும் இல்லை என பதிலளித்தாள். நாங்கள் அவளது ஒட்டகத்தை அமர்த்தினோம். பிறகு தேடினோம். ஆனால் எங்களுக்கு எந்த கடிதமும் தென்படவில்லை. நாங்கள் கூறினோம்,
ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவறாக கூறியிருக்க மாட்டார்கள். எனவே நீ அந்த கடிதத்தை எடுத்தே ஆக வேண்டும். இல்லையென்றால் நாங்கள் உன்னை நிர்வாணமாக்குவோம், உம்முடைய ஆடைகளிலும் தேடுவோம் என கூறினோம். ஆக இவ்வாறு கடுமையாக பேசுவதைக் கண்டு அவள் தனது இடுப்பின் பக்கம் குனிந்து இடுப்பின் அருகே கட்டியிருந்த போர்வையிலிருந்து அந்த கடிதத்தை எடுத்து கொடுத்தாள். புகாரியின் இன்னொரு அறிவிப்பின் அடிப்படையில் அவள் தன்னுடைய தலைமுடிக்கு உள்ளே இருந்து அதை வெளியே எடுத்தாள். இவ்வாறு 2 அறிவிப்புகள் உள்ளன. நாங்கள் அந்த பெண்ணை அழைத்து கொண்டு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தோம். ஹஜ்ரத் உமர் அவர்கள் கூறினார்கள், யா ரசூல் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த மனிதர், அதாவது ஹாத்திப் என்ற அந்த சஹாபியை, எவர் அந்த கடிதத்தை எழுதியிருந்தாரோ அவர், அல்லாஹ் மற்றும் அவனுடைய தூதர் மற்றும் நம்பிக்கையாளர்களின் நம்பிக்கைக்கு விரோதமாக இவர் செயல்பட்டுள்ளார். நான் அவரது தலையை துண்டித்துவிட எனக்கு அனுமதி தாருங்கள் என கூறினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாத்திபிடம், இந்த செயலை செய்யுமாறு உம்மை எந்த விஷயம் தூண்டியது என வினவினார்கள். இந்த கடிதத்தை ஏன் எழுதினாய் என கேட்டார்கள். ஹாத்திப் கூறினார், அல்லாஹ்வின் மீது ஆணையாக, அல்லாஹ் மற்றும் அவனது தூதரின் மீது நம்பிக்கை கொள்ளாமல் இருப்பதற்கு எனக்கு என்ன ஆயிற்று? அதாவது நான் அல்லாஹ் மற்றும் அவனது தூதரின் மீது நம்பிக்கை கொண்டவனாவேன். நான் எவ்வித கிளர்ச்சியும் செய்யவில்லை. கூறினார், நான் எழுதிய காரணம் என்னவென்றால், அந்த குறைஷியர்கள் மீது நான் ஏதேனும் பேருபகாரம் செய்ய வேண்டும். அவர்கள் மூலமாக அல்லாஹ் என்னுடைய மனைவி மக்கள் மற்றும் சொத்துக்களை பாதுகாக்கின்றான். மேலும் உங்களோடு இருப்பவர்களில் எவருக்கும் அவருடைய குடும்பத்தை சார்ந்த எவர் மூலமாக அல்லாஹ் அவர்களின் மனைவி மக்கள் மற்றும் சொத்துக்களை பாதுகாக்கின்றானோ அங்கு அப்படிப்பட்ட நபர் இல்லாத எவரும் இல்லை. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவர் உண்மையை கூறினார். நீங்களும் அவர் தொடர்பாக நல்லதை தவிர வேறு எதையும் கூற வேண்டாம். அவர் சரியாகத்தான் கூறினார். உண்மையாளர் ஆவார். அறியாமையில் செய்துவிட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் உமர் அவர்களிடம் கூறினார்கள், இவர் பத்ர் யுத்தத்தில் கலந்து கொள்ளவில்லையா? மேலும் அன்னார் கூறினார்கள், சந்தேகமின்றி அல்லாஹ் பத்ர் போரில் கலந்து கொண்டவர்களை பார்த்து, நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள், உங்களுக்கு சொர்க்கம் விதிக்கப்பட்டு விட்டது அல்லது மன்னித்து விட்டேன் என கூறினான். இதை கேட்டதும் ஹஜ்ரத் உமர் அவர்களின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடியது. மேலும் கூறினார்கள், அல்லாஹ் மற்றும் அவனது தூதர் நன்கறிவார்கள். இந்த சம்பவத்தை பற்றி ஹஜ்ரத் முஸ்லிமோத் அவர்களும் எடுத்துரைத்துள்ளார்கள். வரலாற்றின் பல்வேறு சான்றுகளிலிருந்து எழுதியுள்ளார்கள். அதாவது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் ஒரு சஹாபி மக்காவில் உள்ள தனது உறவினர்களுக்கு முஸ்லிம்களின் தாக்குதல் பற்றிய செய்தியை மறைமுகமாக கொண்டு சேர்க்க விரும்பினார். அனுதாபத்தை வெளிப்படுத்துவதன் காரணமாக அவருடைய உறவினர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவ்வாறு தகவல் கொடுக்க விரும்பினார். ஆனால் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இல்ஹாம் மூலமாக இந்த விஷயத்தை தெரியப்படுத்தினான். ஹஜ்ரத் அலி மற்றும் சில சஹாபிகளை, இன்ன இடத்தில் ஒரு பெண் இருப்பால், அவளிடம் சென்று அந்த கடிதத்தை பெற்று வாருங்கள் என கூறி அனுப்பினார்கள். அவர்கள் அங்கு சென்றடைந்ததும் அந்த பெண்ணிடம் கடிதத்தை கேட்டதற்கு அந்த பெண் தர மறுத்துவிட்டாள். சில சஹாபிகள், அநேகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவறுதலாக கூறியிருப்பார்கள் என கூறினர். ஹஜ்ரத் அலி அவர்கள் கூறினார்கள், அவ்வாறில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கூற்று ஒருபோதும் தவறானதாக இருக்கவே முடியாது. இது ஈமானாக இருந்தது. எதுவரை அவளிடமிருந்து அந்த கடிதம் கிடைக்காதோ நான் இங்கிருந்து நகரமாட்டேன் என்றார்கள். அன்னார் அந்த பெண்ணை கடிந்து கொண்ட போது அந்த பெண் கடிதத்தை எடுத்து கொடுத்து விட்டார். இன்னொரு இடத்தில் அன்னார் மேலும் விபரமாக இந்த சம்பவத்தை எடுத்துரைத்திருக்கின்றார்கள். எழுதுகின்றார்கள், ஒரு பலகீனமான சஹாபி மக்கத்தினர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10,000 பேர் கொண்ட படையோடு புறப்பட்டுள்ளார்கள். அன்னார் எங்கு செல்கின்றார்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அநேகமாக அவர்கள் மக்காவை நோக்கி வருகிறார்கள். மக்காவில் எனது சில நெருக்கமானவர்களும் உறவினர்களும் உள்ளார்கள். நீங்கள் இந்த இக்கட்டான தருணத்தில் அவர்களுக்கு உதவி செய்வீர்கள், மேலும் அவர்களுக்கு எவ்வித கஷ்டமும் ஏற்படாமல் பாதுகாப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் என கடிதம் எழுதிவிட்டார். இந்த கடிதமானது மக்கா சென்றடைவதற்கு முன்பாகவே ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை நேரத்தில் ஹஜ்ரத் அலி அவர்களை அழைத்தார்கள். மேலும் கூறினார்கள், இன்ன இடத்திற்கு செல்லுங்கள். அல்லாஹ் எனக்கு தெரியப்படுத்தியது என்னவென்றால், அங்கு நீங்கள் ஒரு பெண்ணை ஒட்டகத்தில் பயணிப்பதை காண்பீர்கள். அவளிடத்தில் ஒரு கடிதம் இருக்கும். அவள் மக்கத்தினரை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றாள். நீங்கள் அந்த கடிதத்தை
அந்த பெண்ணிடமிருந்து வாங்கி கொண்டு உடனடியாக என்னிடத்தில் வாருங்கள் என கூறினார்கள். அவர்கள் புறப்பட்ட போது அன்னார் கூறினார்கள், அவள் பெண் ஆவாள், அவள் மீது கடுமை காட்ட வேண்டாம். ஆரம்பத்தில் கடுமையை மேற்கொள்ள வேண்டாம். உங்களிடத்தில் கடிதம் உள்ளது என வலியுறுத்துங்கள், அழுத்தம் கொடுங்கள். ஆனால் பிறகும் கூட அவள் தர மறுத்துவிட்டால், மன்றாடி கேட்டும் கூட பயன் கிடைக்கவில்லை என்றால் பிறகு நீங்கள் கடுமை காட்டலாம். அவளை கொலை செய்ய நேர்ந்தாலும் கொலையும் செய்யலாம். ஆனால் கடிதம் போய்விடக்கூடாது. கடிதத்தை தடுப்பது மிக அவசியமானதாகும் என்றார்கள். ஹஜ்ரத் அலி அங்கு சென்றார்கள். அங்கு ஒரு பெண் இருந்தால், அவள் அழுது சத்தியங்கள் செய்து, நான் நம்பிக்கை துரோகியா, ஏமாற்றுபவளா, என்னிடத்தில் தேடுகிறீர்களா என்றாள். இவர்கள் இங்கும் அங்கும் தேடினர், அவளது பைகளை தேடினர், பொருட்களை தேடினர், கடிதம் கிடைக்கவில்லை. சஹாபிகள் அவளிடத்தில் அநேகமாக கடிதம் இருப்பதாக தெரியவில்லை என்று கூறினர். ஹஜ்ரத் அலி அவர்கள் கோபம் கொண்டவாறு கூறினார்கள், நீங்கள் அமைதியாக இருங்கள். இறைவன் மீது ஆணையாக தூதர் ஒருபோதும் பொய் கூறுவதில்லை. பிறகு அன்னார் அந்த பெண்ணிடம் கூறினார்கள், முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மிடத்தில் கடிதம் இருப்பதாக கூறியுள்ளார்கள். இறைவன் மீது ஆணையாக நான் பொய் கூறவில்லை. பிறகு அன்னார் தன்னுடைய வாளை வெளியே எடுத்து கூறினார்கள், நீ கடிதத்தை தந்துவிடு. அவ்வாறு இல்லை என்றால் நினைவில் கொள், உன்னை நிர்வாணப்படுத்தி தேட வேண்டி வந்தாலும் நான் அவ்வாறு செய்வேன். ஏனென்றால் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மை கூறியுள்ளார்கள், நீ பொய்யுரைக்கின்றாய். அப்போது அவள் நிர்வாணப்படுத்தி தேடுவோம் என்ற அந்த மிரட்டலுக்கு அஞ்சி உடனடியாக தன்னுடைய கொண்டையை அவிழ்த்து அதிலிருந்து கடிதத்தை எடுத்து கொடுத்து விட்டாள். தலைமுடிக்குள் மறைத்து வைத்திருந்தாள். எவ்வாறு இருப்பினும் அதற்கு பிறகு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்தை தொடங்கினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து புறப்பட்டது தொடர்பாக எழுதப்பட்டுள்ளது என்னவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அபு ரஹம் குல்சூம் பின் ஹுசைன் கஃபாரி அவர்களை மதீனாவில் தன்னுடைய பிரதிநிதியாக நியமித்தார்கள். இப்னு இஸ்ஹாக்கின் பார்வையில் அன்னார் முஹாஜிர்கள், அன்சார் மற்றும் அரபு குழுக்களோடு புறப்பட்டார்கள். அப்போது ரமலான் மாதத்தின் 10 நாட்கள் கழிந்திருந்தன. ஆனால் முஸ்னத் அஹ்மதின் ஒரு அறிவிப்பின்படி அன்னார் ரமலான் 2ஆம் நாள் மதீனாவை விட்டு புறப்பட்டார்கள். புகாரிக்கு விளக்கம் எழுதியுள்ள அல்லாமா இப்னு ஹஜர் அவர்கள் ரமலான் 2ஆம் நாள் என்ற அந்த அறிவிப்புக்கு முன்னுரிமை வழங்கியுள்ளார்கள். எவ்வாறு இருப்பினும் இந்த பயணத்தில் சில மக்கள் குதிரைகளிலும் சிலர் ஒட்டகங்களிலும் பயணித்தனர். மதீனாவை விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தலைமையில் படை புறப்பட்ட போது அதில் ஏறக்குறைய 7400 வீரர்கள் இருந்தனர். இந்த எண்ணிக்கையில் பல்வேறு கோத்திரங்கள், அதாவது பனு அசத் மற்றும் பனு சுலைம் கோத்திரத்தினர் இணைந்ததனால் எண்ணிக்கை அதிகமானது. எதுவரை என்றால் மக்காவின் பாதையை சென்றடையும் பொழுது அதனுடைய எண்ணிக்கை 10,000ஆக ஆகிவிட்டது. அன்னார் ஜுல் ஹுலைஃபாவிற்கு முன்பு உயரமாக உள்ள சில்சில் என்ற இடத்தை அடைந்தார்கள். இது பைதா என்ற இடத்திற்கு அருகே இருந்த ஒரு மலையாகும். அன்னார் ஹஜ்ரத் ஜுபைர் பின் அவாம் அவர்களை 200 வீரர்களோடு முன்னரே அனுப்பினார்கள். சில நூல்களின் அடிப்படையில் இந்த படையின் எண்ணிக்கையானது 12,000 என்று எடுத்துரைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் பெரும்பாலான அறிவிப்புகளில் 10,000 என கூறப்பட்டுள்ளது. மேலும் இதுவே சரியானதாக தெரிகிறது. ஹஜ்ரத் முஸ்லிமோத் அவர்கள் இந்த சம்பவத்தை இவ்வாறு எடுத்துரைத்துள்ளார்கள். அதாவது ஹஜ்ரத் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வேளையில் நாலாபுறமும் முஸ்லிம் கோத்திரத்தினருக்கு தூதுவர்களை அனுப்பினார்கள். முஸ்லிம் கோத்திரங்கள் ஆயத்தமாகி விட்டன, மேலும் மக்காவை நோக்கி செல்லும் பாதையில் அவர்கள் வந்து இணைவார்கள் என்ற தகவல் கிடைத்ததும் அன்னார் மதீனாவின் மக்களுக்கு ஆயுதங்களை ஏந்துமாறு கட்டளையிட்டார்கள். கிபி 630ஆம் ஆண்டு ஜனவரி 1 நாள், அதாவது ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு அதாவது ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ரமலான் 10ஆம் நாள் இந்த படையானது மதீனாவை விட்டு புறப்பட்டது. வழிபாதையில் நாலாபுரமிருந்தும் முஸ்லிம் கோத்திரங்கள் அன்னாரோடு வந்து இணைந்து கொண்டன. ஹஜ்ரத் முஸ்லிமோத் அவர்கள் ரமலான் 10ஆம் நாள் என எழுதியுள்ளார்கள். சிறிது தூரத்தை கடந்ததும் இந்த படையானது ஃபாரான் காட்டுக்குள் நுழைந்தபோது அதனுடைய எண்ணிக்கை சுலைமான் நபியின் முன்னறிவிப்புக்கு ஏற்ப 10,000-ஐ எட்டிவிட்டது. இந்த பயணத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அன்னாரின் தூய மனைவிமார்களில் ஹஜ்ரத் உம்மே சல்மா அவர்கள் உடன் இருந்தார்கள். சில அறிவிப்புகளின் அடிப்படையில் உம்முல் மோமினின் ஹஜ்ரத் மைமூனா அவர்கள் உடன் இருந்தார்கள். புகாரியின் அறிவிப்பில் அன்னாரின் புதல்வி ஹஜ்ரத் ஃபாத்திமா அவர்கள் இருந்ததாகவும் குறிப்பு கிடைக்கிறது. இந்த பயணமானது ரமலான் மாதத்தில் மேற்கொள்ளப்பட்டது.
அறிவிப்புகளிலிருந்து தெரிய வருவது என்னவென்றால், பயணத்தின் ஆரம்ப நாட்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைத்திருந்தார்கள். ஆனால் பிறகு அன்னார் நோன்பு வைக்கவில்லை. மாறாக பிற சஹாபிகளையும் நோன்பு வைக்க வேண்டாம் என தடுத்தார்கள். புகாரியில் வருகிறது, ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தில் வெற்றி கொள்ளும் போருக்காக கிளம்பிய போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு இருந்தார்கள். எதுவரை என்றால், அன்னார் கதீத் என்ற நீரூற்றை அடைந்தார்கள். இது கதீத் மற்றும் அஸ்ஃபான் ஆகிய இடங்களுக்கு இடையே இருந்தது. மேலும் மக்காவிலிருந்து 42 மைல் தொலைவில் இருந்தது. அன்னார் அங்கு நோன்பு திறந்தார்கள். பிறகு அன்னார் நோன்பு நோற்கவில்லை. எதுவரை என்றால் அந்த மாதம் கடந்து விட்டது. புகாரின் ஒரு அறிவிப்பு, ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தில் மதீனாவை விட்டு புறப்பட்டார்கள். அன்னாரோடு 10,000 பேர் கொண்ட படை இருந்தது. இது அன்னார் மதீனாவுக்கு வந்து 8½ ஆண்டுகள் கடந்த பிறகு நிகழ்ந்ததாகும். அன்னார் மக்காவை நோக்கி கிளம்பினார்கள். அன்னாரும் அன்னாரோடு இருந்த முஸ்லிம்களும் நோன்பு நோற்றிருந்தனர். எதுவரை என்றால் கதீத் என்ற இடத்தை சென்றடைந்தார்கள். இது அஸ்ஃபான் மற்றும் கதீத் ஆகிய இடங்களுக்கு இடையிலுள்ள ஓர் நீரூற்றாகும். அங்கு அன்னார் நோன்பு திறந்தார்கள். மக்களும் நோன்பு திறந்தனர். இது தொடர்பாக புகாரிக்கு விளக்கம் எழுதியுள்ள அல்லாமா இப்னு ஹஜர் அவர்கள் கூறுகிறார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நாள் மதீனாவை விட்டு புறப்பட்டார்களோ அதே நாள் அன்னார் நோன்பு திறந்தார்கள் என்ற கருத்தானது சரியானதில்லை. ஏனென்றால் மதீனா மற்றும் கதீத் இவைகளுக்கிடையே பல நாட்கள் பயண தூரம் இருந்தது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு சேர்ந்து எந்த இடத்தில் நோன்பு திறந்தார்கள் என்பது தொடர்பாக அறிவிப்புகளில் பல்வேறு இடங்களை பற்றிய குறிப்பு கிடைக்கின்றது. இது தொடர்பாக எடுத்துரைத்தவாறு புகாரிக்கு விளக்கவுரை எழுதிய அல்லாமா ஐனி அவர்கள் எழுதுகின்றார்கள், சில மக்கள் கதீதில் இஃப்தார் செய்யவில்லை என்று கூறுகிறார்கள். அதாவது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பயணத்தின் போது எங்கு நோன்பு திறந்தார்கள் என்பது தொடர்பாக அறிவிப்புகளிடையே முரண்பாடுகள் உள்ளன. அல்லாமா ஐனியின் பார்வையில் சிலர் கதீத் என்ற இடத்திற்கு பதிலாக அஸ்ஃபான் என்று எழுதியுள்ளனர். சிலர் குராவுல் கமீம் என்று குறிப்பிட்டுள்ளனர். சிலர் கதீத் என்று எழுதியுள்ளனர். காசி அயாஸ் அவர்கள் இது தொடர்பாக கூறுகின்றார்கள், அறிவிப்புகளில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கு நோன்பு திறந்தார்கள் என்ற இடம் தொடர்பாக கருத்து வேறுபாடு உள்ளது. ஆயினும் இந்த அனைத்து அறிவிப்புகளிலும் ஒரே சம்பவம் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த அனைத்து இடங்களும் ஒன்று மற்றொன்றுக்கு அருகில் உள்ளவைகளாகும். இவைகள் அனைத்தும் அஸ்ஃபான் என்ற பகுதியில் உள்ள இடங்களாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அர்ஷ் என்ற இடத்திலிருந்து கிளம்பிய போது பாதையில் அன்னார் ஒரு பெண் நாயை கண்டார்கள். அதனுடைய குட்டிக்கு அது பாலூட்டி கொண்டிருந்தது. இது ஒரு சம்பவமாகும். விலங்குகளோடு அனுதாபத்தோடு நடந்து கொண்டது தொடர்பான சம்பவம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஜுவைல் பின் சுராகா அவர்களுக்கு எங்கு இவைகள் அமர்ந்து இருந்தனவோ அதற்கு முன்பு நிற்குமாறு கட்டளையிட்டார்கள். ஏனென்றால் படையிலிருந்து எவரேனும் அதன் குட்டிகளை தொந்தரவு செய்துவிடக்கூடாது என்பதற்காகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உளவாளிகளை பிடிப்பதற்கு குதிரை படையினரின் ஒரு படையை முஸ்லிம்களுக்கு முன்பாக புறப்படச் செய்தார்கள். அத்துடன் பனு ஹுஸாவினரும் வழிப்போக்கரையும் செல்ல விடாமல் தடுத்து வந்தார்கள். பிற கோத்திரத்தினர் அவர்களும் தடுத்தார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அனுப்பப்பட்ட படையானது ஹவாஸினின் ஓர் உளவாளியை கைது செய்து கொண்டு வந்தனர். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்தில் விசாரித்த போது ஹவாஸின் தாங்களுக்காகவே ஒன்று கூடுகிறார்கள் என்று கூறினார். அன்னார் கூறினார்கள், எங்களுக்கு அல்லாஹ்வே போதுமானவன், அவனே சிறந்த துணை ஆவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஹாலித் பின் வலீத் அவர்களுக்கு இந்த உளவாளி முன்னரே சென்று மக்களுக்கு தகவல் கொடுக்காது இருப்பதற்காக அவனை தடுத்து வைத்திருக்குமாறு கட்டளையிட்டார்கள். அன்னார் கதீத் என்ற இடத்தை அடைந்ததும் அங்கு பனு சுலைம் கோத்திரத்தினர் 1000 பேர் இருந்தனர். அன்னாரோடு அவர்கள் சேர்ந்து கொண்டனர். இங்கு அன்னார் கொடிகளை ஆயத்தம் செய்தார்கள். மேலும் அவைகளை கோத்திரங்களுக்கிடையே பிரித்து கொடுத்தார்கள். கதீத் மைதானத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் படையானது கோத்திரங்களின் அடிப்படையில் ஆயத்தம் செய்யப்பட்டது. ஒவ்வொரு கோத்திரத்தின் படைக்கும் அந்த கோத்திரத்தினுடைய நபரே தலைவராக நியமிக்கப்பட்டார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரை குடும்பங்களின் அடிப்படையில் 12 படைகளாக பிரித்தார்கள். 6 படைகள் அவுஸ் கோத்திரத்தை சார்ந்தவர்களும் 6 ஹஸ்ரஜ் கோத்திரத்தை சார்ந்தவர்களுமாக இருந்தனர்.
முஹாஜிர்களுக்கான 3 கொடிகள் ஹஸ்ரத் அலி பின் அபி தாலிப், ஹஸ்ரத் ஜுபைர் பின் அவாம் மற்றும் ஹஸ்ரத் சஅத் பின் அபி வக்காஸ் ஆகியோரிடம் இருந்தன. ஒரு சம்பவம் பற்றிய குறிப்பு வருகின்றது. இந்த படையெடுப்பின் நடுவே அபு சுஃபியான், இவர் அபு சுஃபியான் பின் ஹர்ப் இல்லை, அபு சுஃபியான் பின் ஹாரிஸ் மற்றும் அப்துல்லா பின் அபி உமையா ஆகியோர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட குறிப்பு வருகிறது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெரிய தந்தையின் மகன் என்ற அடிப்படையில் சகோதரனும் பிறகு பாலூட்டிய முறையில் சகோதரனுமாகிய அபு சுஃபியான் பின் ஹாரிஸ், இவர் தன்னுடைய மகன் ஜாஃபர் மற்றும் அப்துல்லா பின் அபி உமையா பின் முகைராவுடன் மக்காவை விட்டு கிளம்பினார்கள். மேலும் மக்கா மற்றும் மதீனாவிற்கு இடையே சன்யத்துல் இகாப் என்ற இடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தார்கள். இந்த இருவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய கடுமையான எதிரியாக இருந்தார்கள். எனவே நேரடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கும் துணிச்சல் அவர்களுக்கு இருக்கவில்லை. உம்முல் மூமினீன் ஹஸ்ரத் உம்மு சல்மா ஹஸ்ரத் அப்துல்லா பின் அபி உமையாவினுடைய சகோதரியாக இருந்தார்கள். அவர்கள் ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தங்களின் பெரிய தந்தையின் மகன் அபு சுஃபியான் பின் ஹாரிஸ் மற்றும் உங்களுடைய மாமி தரப்பிலிருந்து உறவினரான அப்துல்லா உங்களை சந்திக்க விரும்புகிறார்கள் என கூறினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எனக்கு அவர்களின் எந்த தேவையும் இல்லை, நான் அவர்களை சந்திக்க விரும்பவில்லை. அன்னார் கூறினார்கள், என்னுடைய பெரிய தந்தையின் மகனோ என்னை மிகவும் இழிவுபடுத்தினார். இவர் கவிஞராக இருந்தார். அன்னாரை வசைபாடி கவிதை கூறி வந்தார். மேலும் அப்துல்லாவோ என்னை மக்காவில் என்னென்னவெல்லாம் செய்தார். எதிர்ப்பின் உச்சத்தை வெளிப்படுத்தினார். நான் அவர்களை எவ்வாறு சந்திப்பது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த செய்தியானது சுஃபியான் பின் ஹாரிஸ் அவர்களை சென்றடைந்ததும் அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றால், மேலும் என்னை சந்திக்க அனுமதி தரவில்லை என்றால், நான் என்னுடைய மகன்களை, எவர்களை அவர் தன்னோடு அழைத்து வந்திருந்தாரோ அவர்களை அழைத்து கொண்டு பாலைவனங்களுக்கு சென்று விடுவேன். எதுவரை என்றால் பசியிலும் தாகத்திலும் நான் மரணித்து போவேன் என்று கூறினார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவர் கூறிய இந்த விஷயமானது கிடைத்ததும் அன்னார் அவர்கள் இருவரையும் அழைத்தார்கள். மேலும் சந்திக்கும் வாய்ப்பை வழங்கினார்கள். உடனடியாக அன்னாரின் உள்ளம் மென்மையாகிவிட்டது. இருவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டனர். பிறகு அவர்களினுடைய இஸ்லாம் மிகச் சிறந்ததாக இருந்தது. அபு சுஃபியான் பின் ஹாரிஸ் பற்றிய அறிமுகம் என்னவென்றால், நான் ஏற்கனவே கூறியது போன்று இந்த அபு சுஃபியான் வேறு நபராவார். இஸ்லாமிய வரலாற்றில் அபு சுஃபியான் என்ற பெயரில் 2 நபர்கள் மிகவும் பிரசித்தி பெற்றிருந்தனர். ஒன்று அபு சுஃபியான் மக்கத்து குறைஷியர்களின் தலைவராக இருந்தவர். அவர் ஹஸ்ரத் ஹம்சா அவர்களின் கல்லீரலை சுவைத்த ஹிந்தாவின் கணவர். அவர் அபு சுஃபியான் பின் ஹர்ப் என்ற பெயரில் அறியப்பட்டு வந்தார். இன்னொருவர் அபு சுஃபியான் பின் ஹாரிஸ் பின் அப்துல் முத்தலிப் ஆவார். இவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெரிய தந்தையின் மகன் ஆவார். வரலாற்றாசிரியர்கள் சில வேளைகளில் பெயரில் உள்ள ஒப்புமையின் காரணமாக தவறிழைத்து விடுகின்றனர். மேலும் அபு சுஃபியான் பின் ஹாரிஸிற்கு பதிலாக அபு சுஃபியான் பின் ஹர்ப் என்று கூறிவிடுகின்றனர். ஹுனைன் போரில் முஸ்லிம்களிடையே பின்னடைவு ஏற்பட்ட பொழுது அபு சுஃபியான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய குதிரையின் கடிவாளத்தை பிடித்திருந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பு அன்னாரோடு நின்று கொண்டிருந்தார் என எழுதப்பட்டுள்ளது. சில வரலாற்றாசிரியர்கள் இது அபு சுஃபியான் பின் ஹர்ப் என பொருள் கொண்டுள்ளார்கள். ஆனால் இதே வரலாற்றாசிரியர்கள் தான் அது அபு சுஃபியான் பின் ஹர்ப் இல்லை, மாறாக அபு சுஃபியான் பின் ஹாரிஸ் என்றும் கூறுகின்றனர். இவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பாலூட்டிய வழியில் சகோதரராக இருந்தார். ஏனென்றால் ஹலீமா சஅதியா அவர்கள் இவர்களுக்கும் பாலூட்டி இருந்தார்கள். அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மிகுந்த நேசம் இருந்தது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவவாதம் செய்த பொழுது கடுமையான எதிரியாக மாறிவிட்டார். இவர் மக்காவின் பெரும் கவிஞர்களில் ஒருவராக இருந்தார். இந்த எதிர்ப்பின் காரணமாக அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேன்மைக்கு இழுக்கு ஏற்படுத்தும் வகையில் கவிதைகளை இயற்றி வந்தார். ஹஜ்ரத் ஹஸ்ஸான் பின் சாபித் அவர்கள் இவர்களினுடைய அந்த வசைபாடும் கவிதைகளுக்கு பதில் கூறி வந்தார்கள். அவர்களினுடைய கவிதைக்கு பதிலாக அபு சுஃபியானுக்கு இந்த விஷயத்தை எட்ட வையுங்கள் என்று கூறப்பட்டால் பொதுவாக அதன் பொருள் அபு சுஃபியான் பின் ஹாரிஸ் என்பதாகவே இருந்தது. தாரிகுல் ஹமீஸ் எனும் நூலில் எழுதப்பட்டுள்ளது, அபு சுஃபியான் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து கூறினார்,
தல்லாஹி லகத் ஆசரகல்லாஹு அலைனா வ இன் குன்னா லஹாத்திஈன். இது சூரா யூசுஃபினுடைய 92வது வசனமாகும். இதன் பொருள் என்னவென்றால், அல்லாஹ்வின் மீது ஆணையாக, நிச்சயமாக அல்லாஹ் எங்கள் மீது தங்களுக்கு மேன்மையினை வழங்கியுள்ளான், மேலும் நிச்சயமாக நாங்கள் தவறு இழைத்தவர்களாவோம். இதை கேட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ சுஃப்யானிடம் கூறினார்கள், லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம் யக்ஃபிருல்லாஹு லகும் வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன். இப்போது உன் மீது எந்த வகையான கேள்வி கணக்கும் இருக்காது. அல்லாஹ் உம்மை மன்னித்து விடுவான், மேலும் அவன் கருணை காட்டுபவர்கள் எல்லாம் அதிகம் கருணை காட்டுபவன் ஆவான். அறிவிப்பிற்கேற்ப ஹஜ்ரத் அலி அவர்கள் அபூ சுஃப்யான் அவர்களிடத்தில் கூறினார்கள், நீங்கள் இவ்வாறு இந்த வாக்கியத்தை கூறியவாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று மன்னிப்பு கோருங்கள். அறிவிப்பில் வருகிறது, அப்போது அபூ சுஃப்யான் வெட்கத்தினால் தமது தலையை உயர்த்தாமல் இருந்தார். அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பு அவர் வந்தார். எவ்வாறு இருப்பினும் அபூ சுஃப்யான் பின் ஹாரிஸ் முதலில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வசைபாடி கவிதைகளை கூறி வந்தார். இப்போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அவருடைய அனைத்து கவிதைகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதான அன்பு மற்றும் கொள்கை பற்றால் நிரம்பி இருந்தது. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து ஒரு கவிதையை இயற்றினார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோற்றத்தோடு ஒத்த தோற்றமுடைய சிலரில் அபூ சுஃப்யான் பின் ஹாரிஸும் ஒருவராக இருந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு சொர்க்கத்திற்கான நற்செய்தியை வழங்கினார்கள். அவர்கள் பெரும் சஹாபிகளில் ஒருவராக கருதப்பட்டார்கள். அன்னாரின் இஸ்லாமானது மிகவும் சிறந்ததாக இருந்தது. வஃபாத்திற்கு 3 நாட்களுக்கு முன்பு தாமே தன்னுடைய கபரை தோண்டினார்கள். மேலும் வஃபாத் நேரம் வந்தபோது கூறினார்கள், எனக்காக அழ வேண்டாம், ஏனென்றால் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு என்னை எந்த பாவத்தினாலும் அசுத்தமாக்கிக் கொள்ளவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வஃபாத்தில் அவர் வேதனைக்குரிய கவிதையை கூறி தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தியிருந்தார். அதன் சில வரிகள் பொருள் இவ்வாறாகும்: நான் மிகுந்த நிம்மதி இழந்தவனாக இருக்கின்றேன், எனவே எனது இரவு முற்று பெறுவதில்லை. துன்பத்தில் ஆழ்ந்திருப்பவரின் இரவானது நீள்கிறது, அழுவதனால் எனக்கு நிம்மதி கிடைக்கிறது. இந்த அழுகையானது முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வேதனைக்கு எதிரில் ஒன்றுமற்றதாகும். எந்த மாலையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வஃபாத் நிகழ்ந்ததோ அந்த மாலையில் எனது துன்பம் இன்னும் அதிகமாகிவிட்டது. இந்த துன்பத்தின் காரணமாக நமது பூமியானது நம்மோடு சேர்ந்து தலைகீழாக ஆகிவிடக்கூடும். பிறகு எழுதுகிறார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வஃபாத்தின் காரணமாக வஹி நின்றுவிட்டது. காலையும் மாலையும் ஜிப்ரீல் அவர்கள் கொண்டு வந்த குர்ஆன் இறங்குவது நின்றுவிட்டது. ஃபாத்திமாவே, ஹஜ்ரத் ஃபாத்திமா அவர்களை பார்த்து ஒரு கவிதையில் கூறுகிறார், ஃபாத்திமாவே, நீ இந்த சந்தர்ப்பத்தில் அழுதால் உமது அழுவது சரியானதாகும், அழவில்லை என்றால் இதுவே சரியான வழிமுறையுமாகும். எனவே நீ பொறுமையில் அடைக்கலம் தேடுவாயாக, ஏனென்றால் அதில் இறைவன்புறமிருந்து நற்கூலி உள்ளது, அது மிக பெரும் அருளாகும். மேலும் நீ உமது தந்தை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறப்புகளை எடுத்துரைப்பீராக. மேலும் அன்னாரை புகழ்வதனால் களைப்படைந்து விட வேண்டாம், ஏனென்றால் அன்னாரை எந்த அளவு புகழ்ந்தாலும் அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறப்பை எடுத்துரைக்க இயலாது. இந்த கவிதைகளில் அவர் கூறுகிறார், இது அரபி கவிதையாகும். ஃபகப்ரு அபீகி சய்யிது குல்லி கதீர் வ ஃபீஹி சய்யிதுன் நாசி ரசூல். ஃபாத்திமாவே, உமது தந்தையின் கபரானது அனைத்து கபர்களின் தலைமையானதாகும், ஏனென்றால் அதில் நபிகள் நாயகம் அடக்கம் பட்டுள்ளார், அவர் அனைத்து மனிதர்களின் தலைவராவார். அபு சுஃபியான் அவர்களின் வஃபாத்தானது ஹிஜ்ரி 15ஆம் ஆண்டு அல்லது ஹிஜ்ரி 20ஆம் ஆண்டில் நிகழ்ந்தது. ஹஜ்ரத் உமர் அவர்கள் அன்னாரின் ஜனாசா தொழுகையை தொழ வைத்தார்கள். 2வது நபர் அப்துல்லா பின் உமையா. இவர்களின் சுருக்கமான அறிமுகம் இவ்வாறாகும். அவர்களின் பெயர் ஹுசைஃபா என வருகிறது. இவர் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மாமி ஆத்திகா அவர்களின் மகன் ஆவார்கள். இந்த அடிப்படையில் இவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மாமி மகன் ஆவார்கள் மற்றும் ஹஜ்ரத் உம்முல் மோமினின் ஹஜ்ரத் உம்மே சலமா அவர்களின் சகோதரராக இருந்தார்கள். அன்னார் நபித்துவவாதம் செய்தபோது இவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கடுமையான எதிரியாக ஆகிவிட்டார். எதிர்க்கக்கூடியவர்களில் மிகவும் அதிகமாக எதிர்ப்பவராக இருந்தார். திருக்குரானில் வருகின்றது, வகாலு லன் நுமின லக ஹத்தா தஃப்ஜுர லனா மினல் அர்தி யம்பூஅ
அதாவது அவர்கள் கூறினர், எதுவரை நீ எங்களுக்காக பூமியில் ஒரு நீரூற்றை உருவாக்க மாட்டாயோ நாங்கள் ஒருபோதும் உம்முடைய எந்த ஒரு விஷயத்தையும் ஏற்க மாட்டோம். இவ்வாறு கூறக்கூடியவர் இந்த அப்துல்லா பின் அபு உமையா தான் என்று கூறப்படுகிறது. ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் மிகுந்த வீரத்தோடு ஹுனைன் போரில் பங்கெடுத்தார்கள். மேலும் தாயிஃப் போரில் அம்பு பட்டதன் காரணமாக ஷஹாதத்தை அடைந்தார்கள். இந்த படையெடுப்பில் ஹஸ்ரத் அப்பாஸ் அவர்களின் படையானது இஸ்லாத்தில் இணைந்தது தொடர்பாக எழுதப்பட்டுள்ளது. ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை நோக்கி பயணம் மேற்கொண்ட போது ஹஸ்ரத் அப்பாஸ் அவர்கள் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்வதற்காக மக்காவிலிருந்து பயணத்திற்கான எண்ணம் கொண்டார்கள். ஹஸ்ரத் அப்பாஸ் அவர்கள் ஜோஃபாவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தார்கள். ஜோஃபா மக்காவிலிருந்து 76 மைல் தொலைவில் இருக்கின்றது. ஹஸ்ரத் அப்பாஸ் தனது பொருட்களை மதீனா அனுப்பிவிட்டார்கள். மேலும் தாமும் மக்காவை நோக்கி அன்னாரோடு பயணத்தை துவங்கினார்கள். ஹஸ்ரத் அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிபின் சுருக்கமான அறிமுகம் என்னவென்றால், ஹஸ்ரத் அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிப் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெரிய தந்தை ஆவார்கள். ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட 2 அல்லது 3 வயது மூத்தவராக இருந்தார்கள். தனது மகன் ஃபசல் பின் அப்பாஸின் காரணமாக அபுல் ஃபசல் என்ற பெயரால் புகழ்பெற்றிருந்தார்கள். ஹஸ்ரத் அபு தாலிப் அவர்களுக்கு பிறகு ஹாஜிகளுக்கு தண்ணீர் கொடுக்கும் பொறுப்பு இவர்களிடம் இருந்தது. இஹ்வா என்ற இடத்தில் அன்சார் பையத் செய்த போது ஹஸ்ரத் அப்பாஸ் அவர்கள் அன்னாரோடு இருந்தார்கள், உறுதியாக நின்றார்கள். 32 அல்லது 33 ஹிஜ்ரியில் இவர்கள் வஃபாத் ஆனார்கள். ஹஸ்ரத் அப்பாஸ் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது தொடர்பாக பல்வேறு அறிவிப்புகள் உள்ளன. சிலரின் பார்வையில் அவர்கள் ஹிஜ்ரத்திற்கு முன்பாகவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். சிலரின் பார்வையில் பத்ர் போருக்கு முன்பு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். இன்னும் சிலரின் பார்வையில் ஹைபர் போருக்கு அருகே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்றும், மேலும் சிலர் மக்கா வெற்றிக்கு முன்பு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்றும் கூறுகின்றனர். ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்களின் ஆய்வின் அடிப்படையில் 2வது அக்பா பையத் வரை அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கவில்லை. ஏனென்றால் 2வது அக்பா பையத் தொடர்பாக எழுதுகிறார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது பெரிய தந்தையை தன்னோடு அழைத்து கொண்டார்கள். அப்போது வரை அவர் இணை வைப்பாளராகவே இருந்தார். ஆனால் அன்னாரின் மீது நேசம் கொண்டிருந்தார்கள். இவ்வாறு எழுதியுள்ளார்கள். ஹஜ்ரத் அப்பாஸ் அவர்கள் பத்ர் போருக்கு முன்பு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் என்பதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. இருப்பினும் அனைத்து வரலாற்றாசிரியர்களும் அன்னார் மக்காவிலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் என்பதில் ஒருமித்த கருத்துடையவர்களாக உள்ளனர். ஆனால் அவர்கள் இஸ்லாத்தை வெளிப்படுத்தவில்லை. ஏனென்றால் மக்கா மற்றும் மக்கத்தினரினுடைய செய்திகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை சென்றடைய வேண்டும் என்பதற்காகவும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அப்பாஸ் அவர்களிடம் தாங்கள் மக்காவிலேயே இருப்பது அதிக நன்மை தரக்கூடியதாகும் என்று கூறியதாகவும் ஓர் அறிவிப்பில் வருகிறது. மக்கா வெற்றி தொடர்பாக ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களினுடைய ஒரு கனவும் இருந்தது. அது தொடர்பாக இவ்வாறு குறிப்பு கிடைக்கின்றது. அதாவது ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தனது கனவை எடுத்துரைத்தவாறு கூறினார்கள், யா ரசூல் அல்லாஹ், எனக்கு ஒரு கனவு காட்டப்பட்டது. கனவில் நான் தாங்களை கண்டேன். நாம் மக்காவிற்கு அருகில் வந்துவிட்டோம். ஒரு பெண் நாய் குரைத்தவாறு நம்மை நோக்கி வந்தது. நாம் அதற்கு அருகே சென்றதும் அது முதுகு குப்புற படுத்துவிட்டது. மேலும் அதனிடமிருந்து பால் வழிந்தோடியது என கூறினார்கள். இதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அந்த மக்கத்தினரின் தீமை நீங்கிவிட்டது, நன்மை நெருங்கிவிட்டது. அன்னார் விளக்கமளித்தார்கள், அவர்கள் உமது நெருக்கத்தை சான்று காட்டி உம்மிடம் அடைக்கலம் தேடுவார்கள். மேலும் நீ அவர்களில் சிலரை சந்திக்க இருக்கின்றீர். பிறகு அன்னார் ஹஜ்ரத் அபூ பக்கரிடம் கூறினார்கள், நீங்கள் அபு சுஃபியானை கண்டால் அவரை கொலை செய்ய வேண்டாம். இவர் வேறு அபு சுஃபியான். எவ்வாறு இருப்பினும் அன்னாரின் படையின் பயணமானது தொடர்ந்து கொண்டிருந்தது. மர்ருல் லஹ்ரான் என்ற இடத்தில் அன்னார் கூடாரமிட்டார்கள். எழுதப்பட்டுள்ளது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் படை திரட்டும் நுட்பமான ஞானம் மற்றும் துஆக்களின் காரணமாக எப்படிப்பட்ட மாபெரும் அற்புதம் நிகழ்ந்தது என்றால், மதீனாவை விட்டு புறப்பட்ட 10,000 பேரை கொண்ட படையானது ஏறக்குறைய 400 கிலோமீட்டர் தூரம் வரை பயணம் மேற்கொண்டு மக்காவிற்கு மிக அருகில் 5 மைல் தொலைவில் கூடாரமிட்டு விட்டது. ஆனால் இப்பொழுது வரை மக்கத்தினருக்கு அது பற்றிய எந்த தகவலும் சென்றடையவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷா வேளையில் மர்ருல் லஹ்ரானில் கூடாரமிட்டார்கள். அது மக்கா மற்றும் அஸ்ஃபானுக்கு இடையே மக்காவிலிருந்து 5 மைல் தொலைவில் உள்ள ஒரு இடமாகும். அன்னார் தனது சஹாபிகளுக்கு 10,000 நெருப்புகளை மூட்டுங்கள் என கட்டளையிட்டார்கள். அன்னார் ஹஜ்ரத் உமர் அவர்களை படையை கண்காணிக்குமாறு நியமித்தார்கள்.
இஸ்லாமிய படை எவ்வித தகவலும் கசியாமல் எவ்வாறு மக்கா சென்றடைந்தது என்பது தொடர்பாக ஹஜ்ரத் முஸ்லிமோத் அவர்கள் கூறுகிறார்கள், அஹ்ஸாப் போர் நாளை தவிர இவ்வளவு பெரிய படை அரபு நாட்டின் வரலாற்றில் உருவானதில்லை. அஹ்ஸாப் போரில் 10,000 12,000 பேர் இருந்தனர். அது அரபு நாட்டு வரலாற்றில் எவ்வளவு பெரிய படை என்றால் அதுபோன்ற முஸ்லிம்களின் இன்னொரு படையின் உதாரணம் இதுவாகும். ஆனால் மதீனாவிலிருந்து இவ்வளவு பெரிய படை புறப்படுகிறது, எவருக்கும் இது பற்றிய தகவல் தெரியவில்லை. பிறகு அல்லாஹ் அற்புதமான முறையில் எனது முரசறையும் இடத்தில் முரசொலிக்கின்றேன், அவர்களின் முரசொலிக்கும் இடத்தை உடைக்கின்றேன் என்பதை காட்டுகிறான். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட்ட போது அன்னார் கூறினார்கள், என்னுடைய இறைவா, நான் உன்னிடத்தில் பிரார்த்திக்கின்றேன், நீ மக்கத்தினரின் காதுகளை செவிடாக்குவாயாக, மேலும் அவர்களின் உளவாளிகளை குருடர்களாக்குவாயாக. அவர்கள் எங்களை பார்க்க வேண்டாம், மேலும் எங்களை பற்றிய செய்தி அவர்களின் காதுகளை சென்றடைய வேண்டாம். இவ்வாறு துவா செய்தார்கள். அன்னார் புறப்பட்டார்கள். மதீனாவில் நூற்றுக்கணக்கான நயவஞ்சகர்கள் இருந்தார்கள். ஆனால் 10,000 பேர் கொண்ட படையானது மதீனாவை விட்டு புறப்படுகிறது. மக்கா வரை எந்த செய்தியும் சென்று சேரவில்லை. அங்கிருந்து கிளம்பும் பொழுது 7,000 பேராகவே இருந்தனர். ஆனாலும் அது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கையாக இருந்தது. பிறகு வழிப்பாதைகளில் இணைந்து கொண்டனர். ஆனால் மதீனாவாசிகளுக்கு பிறகும் கூட நயவஞ்சகர்கள் வரை செய்தியை சென்றடைய செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஏற்கனவே கூறப்பட்டது போன்று இப்போது வரை குறைஷியர்கள் அல்லது மக்காவாசிகளுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட்டது இன்னும் கூற வேண்டுமென்றால் மக்காவிற்கு அருகில் வரை வந்துவிட்டார்கள் என்பது பற்றிய எந்த தகவலும் கிடைக்கவில்லை. அன்னார் அவர்களின் மீது தாக்குதல் தொடுத்து விடுவார்களோ என்று அவர்கள் கவலையுடையவர்களாக நிச்சயமாக இருந்தார்கள். ஆனால் முஸ்லிம்கள் அவர்களை தாக்க முடியும் என்று அவர்கள் நம்பவில்லை. மக்காவாசிகள் ஓரளவிற்கு விழிப்படைந்து கொண்டார்கள்தான். இரவு வேளையில் அக்கம்பக்கத்தில் நிலைமைகளை கண்டறிவதற்காக வலம் வந்து கொண்டிருந்தார்கள்தான். இவ்வாறு ஒரு நாள் இரவு அபு சுஃபியான் மக்காவின் 2 தலைவர்களோடு, அதாவது ஹக்கீம் பின் ஹிஸ்ஸாம் மற்றும் புதைல் பின் வரகா ஆகியோரோடு சுற்றி கொண்டிருந்தனர். அவர்கள் கூடாரங்கள் மற்றும் நெருப்பு போன்றவைகளை கண்டும் கூட இது அரஃபாத்தின் நெருப்பாக இருக்கும் என்று கருதினர். அவர்கள் தங்களுக்கிடையே இது பனு காப், அதாவது ஹுசாவாக இருப்பார்கள் என்று கூறிக்கொண்டார்கள். அவர்களை சமீபத்திய போரானது கொதித்தளச் செய்திருந்தது. பிறகு அவர்கள் தாங்களாகவே கூறிக்கொண்டார்கள், அவர்களினுடைய எண்ணிக்கை இந்த அளவுக்கு இல்லை, எனவே இது அவர்களாக இருக்க முடியாது. பிறகு பனு ஹவாசினாக இருப்பார்கள் என்று அனுமானித்தனர். பிறகு அதையும் தாங்களாகவே மறுத்தனர், இது அவர்களாக இருக்க முடியாது என்றனர். பிறகு அவர்கள் குதிரைகள் கனைப்பது மற்றும் ஒட்டகங்களினுடைய சத்தம் போன்றவைகளை கேட்டு அனுமானம் செய்து கொண்டிருந்தார்கள். இவைகள் அனைத்தும் அவர்களை மிகவும் அச்சத்திற்குள்ளாக்கியது. அங்கு அக்கம்பக்கத்தின் நிலைமைகளை ஆராய்ந்து வருவதற்காக பாதுகாப்பு பணியில் இருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உளவாளிகள் இவர்களை பார்த்து பிடித்து விட்டார்கள். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஆஜர்படுத்துவதற்காக அழைத்து வந்தார்கள். ஒரு அறிவிப்பின் அடிப்படையில் அல்லாஹ் கஷ்ஃப் காட்சியில் அபு சுஃபியான் அருகில் வருவது பற்றிய தகவலை அன்னாருக்கு வழங்கினான். ஹஜ்ரத் அபு லைலி அவர்களிடமிருந்து ஒரு அறிவிப்பு வருகிறது. நாங்கள் மர்ருல் லஹ்ரான் இடத்தில் அன்னாரோடு இருந்தோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அபு சுஃபியான் ஈராக்கில் உள்ளார். இது மக்காவிற்கு அருகில் உள்ள ஒரு பள்ளத்தாக்காகும். அவரை பிடித்து வாருங்கள் என கூறினார்கள். நாங்கள் அங்கு சென்றோம். மேலும் அவரை பிடித்து விட்டோம். இப்னு அக்பா அவர்கள் எழுதியுள்ளார்கள், அபு சுஃபியான் ஹக்கீம் பின் ஹிசாம் மற்றும் புதைல் பின் வரகா ஆகியோருக்கு தெரிய வருவதற்கு முன்பாகவே சஹாபா பெருமக்கள், அதாவது எவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உளவு பார்ப்பதற்காக அனுப்பியிருந்தார்களோ அவர்களை பிடித்தனர். அவர்களின் ஒட்டகங்களின் கயிற்றை பிடித்தனர். நீங்கள் யார் என்று அபு சுஃபியான் வினவினான். அதற்கு இவர்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் அவர்களினுடைய சஹாபா என்று கூறினார்கள். அதற்கு அபு சுஃபியான், இவ்வளவு பெரிய படை ஏதேனும் ஒரு சமுதாயத்திற்குள் நுழைந்து ஆனால் அது பற்றி அந்த சமுதாயத்தினர் அறியாது இருக்கிறார்கள் என்பது போன்ற நிலை இதற்கு முன்பு எப்பொழுதாவது ஏற்பட்டுள்ளதா? எவ்வித தகவலும் இன்றி இவ்வளவு பெரிய படை எவ்வாறு வந்துவிட்டது என்றான். வேறு அறிவிப்பில் வருகிறது, ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மர்ருல் லஹ்ரான் சென்றடைந்ததும் ஹஜ்ரத் அப்பாஸ் அவர்களின் உள்ளமானது மக்காவாசிகளுக்கு மென்மையானது. அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வெள்ளை நிற ஷஹ்பா என்ற பெயருடைய குதிரையில் பயணித்தவாறு இராக் என்ற இடம் வரை வந்தார்கள். மேலும் அநேகமாக ஏதேனும் ஒருவர் கிடைத்துவிட்டால் மக்கத்தினருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வருகை பற்றிய தகவலை கூறலாம் என உள்ளத்தில் எண்ணினார்கள். மேலும் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு ஆற்றலோடு மக்காவிற்குள் நுழைவதற்கு முன்பாக
அன்னாரிடம் வந்து சமாதானத்திற்கு விண்ணப்பியுங்கள் என கூற நினைத்தார்கள். அவர்கள் இதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்த அந்த தருவாயிலேயே அவர்கள் அபு சுஃபியான், ஹக்கீம் பின் ஹிசாம் மற்றும் புதைல் பின் வரக்கா ஆகியோரின் குரலை கேட்டார்கள். அபு சுஃபியான், நான் இன்று வரை ஒருபோதும் இதுபோன்ற நெருப்பை மற்றும் படையை பார்த்ததில்லை என்று கூறிக்கொண்டிருந்தான். புதைல், அல்லாஹ்வின் மீது ஆணையாக இது இறை மக்களின் நெருப்பாகும் என கூறிக்கொண்டிருந்தான். போரின் ஆசையானது அவர்களின் உணர்வுகளை தூண்டிவிட்டது. அபு சுஃபியான் கூறினான், அல்லாஹ்வின் மீது ஆணையாக இறை மக்கள் பலகீனமானவர்களும் எண்ணிக்கையில் குறைவானவர்களும் ஆவார்கள். இது அவர்களினுடைய நெருப்பாகவோ படையாகவோ இருக்க முடியாது. ஹஜ்ரத் அப்பாஸ் அவர்கள் அவர்களின் குரலை கேட்டு அடையாளம் கண்டார்கள். அபு சுஃபியானும் இவர்களை அடையாளம் கண்டு கொண்டான். ஹஜ்ரத் அப்பாஸ் அபு சுஃபியானை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அழைத்து வந்தார்கள். அவரோடு வந்த 2 நபர்களும் திரும்பி சென்று விட்டார்கள். அபு சுஃபியான் மட்டும் தனியாக வந்தான். தனது உடன் வந்தவர்களை விட்டு விட்டான். இன்னொரு அறிவிப்பில் வருகிறது, ஹஜ்ரத் அப்பாஸ் அவர்கள் அந்த நபர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அழைத்து வந்தார்கள். இவ்வாறு 2 வகையான அறிவிப்புகள் உள்ளன. ஹஜ்ரத் முஸ்லிமோத் இது தொடர்பாக இவ்வாறு கூறியுள்ளார்கள். அதாவது, ஒரு பக்கம் முஸ்லிம்களின் இந்த படையானது மக்காவை நோக்கி அணிவகுத்து சென்று கொண்டிருந்தது. மறுபக்கம் மக்கத்தினர் அங்கு நிலவிய பெரும் அமைதியின் காரணமாக அதிகமான அச்சத்திற்குள்ளாகி கொண்டே சென்றார்கள். இறுதியில் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டு அபு சுஃபியானை மக்காவிற்கு வெளியே சென்று முஸ்லிம்கள் என்ன செய்ய விரும்புகிறார்கள் என அறிந்து வருமாறு அனுப்பினார்கள். மக்காவிலிருந்து சிறிது தூரம் வெளியே வந்ததுமே அபு சுஃபியான் இரவு நேரத்தில் காட்டில் நெருப்புகள் மூட்டப்பட்டு இருப்பதை பார்த்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து கூடாரங்களுக்கு முன்பும் நெருப்பை மூட்டுமாறு கட்டளையிட்டிருந்தார்கள். காட்டில் 10,000 மக்களுக்கான கூடாரங்களுக்கு முன்பு எரியக்கூடிய நெருப்பானது ஒரு அச்சமூட்டும் காட்சியை வெளிப்படுத்தி கொண்டிருந்தது. அபு சுஃபியான் தன்னுடன் உள்ளவர்களிடம் இது என்ன என்று வினவினான். வானத்திலிருந்து ஏதேனும் படை இறங்கிவிட்டதா என்ன என்றான். ஏனென்றால் அரபு நாட்டினர் எந்த சமுதாயத்தினுடைய இவ்வளவு பெரிய படையையும் கண்டதில்லை. அவனுடன் இருந்தவர்கள் பல்வேறு கோத்திரங்களின் பெயரை கூறினர். ஆனால் அவன் இல்லை, அரபு கோத்திரங்களில் எந்த கோத்திரத்திற்கும் இவ்வளவு பெரிய படை எவ்வாறு இருக்க முடியும் என்று கூறினான். இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இருளிலிருந்து ஒரு குரல் வந்தது. அபு ஹஸ்லாவே, இது அபு சுஃபியானின் பெயராகும். அபு சுஃபியான் கூறினான், அப்பாஸே, நீ இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அதற்கு அவர்கள், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் படை முன்னால் இருக்கின்றது. நீங்கள் விரைவாக ஏதேனும் திட்டமிடவில்லை என்றால் தோல்வியும் இழிவும் உங்களுக்கு தயாராக இருக்கின்றது. அதாவது, நீங்கள் சமாதானத்தின் பக்கம் வாருங்கள் என்றார்கள். எவ்வாறு இருப்பினும் இதனுடைய மேலும் விவரங்கள் இருக்கின்றன, சற்று விரிவானவைகளாகும். அவைகளை இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலத்தில் எடுத்துரைப்பேன். நான் எப்பொழுதும் கூறுவது போன்று துஆக்களின் பக்கம் கவனம் செலுத்தி வாருங்கள். அல்லாஹ் உலகை குழப்பத்திலிருந்து பாதுகாப்பானாக. இப்பொழுது மேலும் கீழுமாக மாறிக்கொண்டிருக்கும் நிலைமையை அல்லாஹ் சீராக்குவானாக. இது நன்மையின் பக்கம் செல்லட்டுமாக, மேலும் அழிவை நோக்கி செல்லாதிருக்கட்டுமாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.